அனைவருக்கும் வணக்கங்கள். அண்ட் எங்கள் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே ஹாய், வணக்கம். நான் தான் ஃபஸ்ட்டு பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது ரேடியோவில் பேசும்போது முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இது நம்ம படம், என் நண்பனுடைய படம். கீர்த்தி மேம், ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த டீமில் பல பேர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. கதிர் ப்ரோ, சென்ராயன் ப்ரோ, அக்ஷதா அண்ட் அகஸ்டின், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து சந்துரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து இது கோவிட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இது. கோவிட் அப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான். ஸோ நாங்கள் அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சந்துரு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஏதாவது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக பண்ணலாம், நீ அது மாதிரி யோசிக்கணும், நான் இப்போ அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சது. அண்ட் தென் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சங்கர், குணா, அருண் எல்லாரோடையும் உட்காந்து பேசும்போது அப்படியே பெரிய ஒரு மாஸ் படமாக வர ஆரம்பிச்சது, கண்ணுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சது. அண்ட் சந்துருவை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சந்துருவோட ரைட்டிங்லேயும் சரி, அவர் ரைட்டராக ரோமியோ ஜூலியட், மாநாடு, இந்த மாதிரி பல படங்கள் இருக்குது, கோட்டு அப்படின்ட்டு பல படங்கள் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வெளியில் எதுவுமே காமிச்சிக்க மாட்டார். நாங்களே அவரை திட்டுவோம், ஏன் எதையுமே வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி. பட் ஹீஸ் அ பியூட்டிஃபுல் ரைட்டர் அண்ட் டிரெக்டர். ஸோ அவர்கிட்ட கதை சொல்லும்போது அவர் கதை சொல்லுவார், எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுவார். ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பார், இந்த மாதிரி இதில் இந்த கரெக்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வருவார். இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டியே. ஹீ லிசன்ஸ் டு எவ்ரிபடி. அது மாதிரி முக்கியமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்று சொல்லியே ஆகணும். சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டில் இந்த இது நான் பண்ணிட்டுமா அப்படிங்கும்போது, அதாவது அந்த விஷயத்த ஓகே பண்ணுற மாதிரியே ஒரு ஃபேஸை வச்சு பார்ப்பல. அது இப்படியா, இந்த டைலாக் ஓகே 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 வேணாம் மச்சி, அது வேண்டாம், இது செட் ஆகாது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒரு ஒரு ஐடியா ஒன்று சொல்லணும்னு யோசிப்போம். நம்மளுக்கு சும்மாவே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்போம், நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது 2-3 சொல்லுவோம். மூணாவது வந்து நம்ம சொல்லாமலே இருந்துருமா. அப்போ நம்ம கேட்பான், என்ன ஏதாவது இருக்கா அப்படி. இல்லைப்பா, நீ என்ன சொல்றியோ நான் செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். பட் அவருடைய திங்கிங், அவர் என்ன வேணுமோ அதை கரெக்டாக எடுத்துப்பாரு. இதில் வந்து நான் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய அக்கா ஹஸ்பண்டாக நடிச்சிருக்கிறேன். ஆக்சுவலாக நான் வேற கேரக்டர் தான் கேட்டேன், அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவரும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு. சென்ராயன் ஹாய். வேணாம்லாம் இல்லை, பட் என் மைண்டை மாற்றி, இல்லை இங்கே பாரு, கீர்த்தி சுரேஷோட அக்கா ஹஸ்பண்டுன்னா சும்மாவா, வேற லெவல் கேரக்டர் அது அப்படின்னு சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ணி என்னை ஏமாற்றி, ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து பண்ணியிருந்தாப்புல. அந்த கேரக்டரை பற்றி டீட்டெயிலாக இப்போ சொல்ல முடியல, ஏன்னா ட்ரெய்லர்லேயும் அதுக்காக தான் காமிக்கல. பட் கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்க எனக்கு பல வருஷங்களாக அவங்க பயங்கர பழக்கம். அவ்வளோ க்யூட்டான ஒரு லவ்லி ஒரு ஹியூமன் பீயிங்கை ரொம்ப அரிது அது மாதிரி பார்க்கறது. உண்மையிலேயே அதுதான் உண்மை. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவங்க சாதாரணமாலாம் இந்த ஸ்டேட்டஸுக்கு வரலங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா அவங்களோட நடிக்க போகிறோன்னொடனே நான் போயிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பேன். அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து அப்படியே டைலாக் பேசி பேசி பேசி, இந்த மாடுலேஷன் பண்ணலாமா, அந்த மாடுலேஷன் பண்ணலாமா, இங்கே நின்றுட்டுமா, அங்கே நின்றுட்டுமா, இந்த இந்த டைலாக் இப்போ சொல்லட்டுமா, அந்த ரேஞ்சுக்கு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த கேரக்டரைசேஷனை கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நான் அவங்ககிட்டேருந்து அந்த நேரத்தில் கற்றுக்கிட்டேன். அப்புறம் முக்கியமாக ராதிகா மேடம்னோடனே நான் இந்த மாதிரி கை வச்சேன்னா எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா பலார்னு ஒன்று வாங்கினேன். அது ஆக்சுவலாக அவங்க சாதாரணமாக தான் பண்ணாங்க. அதுக்கும் காரணம் என்னுடைய நண்பர் திரு சந்துரு அவர்கள் தான். மேடம் அடிங்க மேடம், அடிச்சிருங்க மேடம், அப்போ தான் லைவ்லியாக இருக்கும்னு சப்புன்னு ஒன்று விழுந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும் நான் அந்த கேரக்டரு. அப்போ யார் யார் அடித்தாங்க, குத்தினாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த ரோல். அதுக்கு தேங்க்யூ ஃபார் சந்துரு. அண்ட் இதுக்கு மேலே இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் இந்த கதையை பற்றி நிறைய பேச முடியாது. பட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலியோட உங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட வந்து ஜாலியாக பார்த்து சிரிச்சு ரசிக்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த ரிவால்வர் ரீட்டா. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர் பேச சொல்கிறாரு. ஸோ தேங்க்ஸ் டு ரூட் அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோஸ்.
ரிவால்வரிட்டா கீர்த்தி மேம் ரேப் அப்போ சொன்ன மாதிரி தான், இது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம். அது அவங்களுக்கு, எனக்கு டார்ச்சர். அதுக்கு காரணம் இந்த லாஸ்ட்ல 2 பேர் இருக்காங்களே அவங்க. இல்லை அது பப்ளிக்காக சொல்ல முடியாது. ஆமாம், அது சொல்ல முடியாது. பட் ஆனால் அன்பான டார்ச்சர் தான். டைரக்டர் ஃபஸ்ட்டு 2 நாள் சந்திரபாபு வந்து ஷூட்டில் பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கும். ஏன்னா கீர்த்தி மேம், ராதிகா மேம், சுனில் சார் அவங்க சீன்ஸ்லாம் எடுக்கும்போது அவர் ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்பார். இதுவே நான், கதிர் அண்ணன், சென்ட்ராயன் அண்ணன் எங்கள் 3 பேரோட காம்பினேஷன் அவருக்கு பேனிக் அட்டாக் வந்துடும். அதுலேயும் என் தலைவன் சென்ட்ராயன் அண்ணன் சீன்லாம் வந்துச்சுன்னா முடிஞ்சு. இந்த நீச்சல் தெரியாதவங்களுக்கு கிணத்தை தள்ளி விட்டா பதறுவாங்க, அதுமாரி பதறிட்டு இருப்பார் டேரக்டர். பட் ஷூட் போக போக ஒரு பாயிண்ட்ல அவர் எங்கள் 3 பேரோட ரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வேலை வாங்கினாரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் கீர்த்தி மேம், நான் பார்த்த வரைக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு 0 ஆட்டிடியூட். அவங்க எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட. இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு இல்லாமல் அவங்க வந்து ஈக்குவாலிட்டியை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு ரொம்ப கிளியராக தெரிஞ்சது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ கியூரியஸாக இருக்காங்க. ஷீ இஸ் நாட் ஜட்ஜ்மெண்டல். அது பயங்கரமான குவாலிட்டி, அது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ அதுதான் ஸோ அதான் இது ஒரு மாதிரி கொலாப் தான், ஒரு மாதிரி கொலாபரேட்டிவ் ஒர்க் தான். எப்பவுமே நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி த்ரோ பண்ணும்போது அது ப்ராப்பராக அலைண்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சந்திர ப்ரோ, தினேஷ் பட்டி, மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், ராதிகா மேம், சுனில் சார், ரெட்டன், ஜான் விஜயனா, ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட், சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட். ஸோ டோட்டலாக நாங்கள் டீமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரீக்வன்சி த்ரோ பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆடியன்ஸ் பயங்கரமாக ரிசீவ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த படம் இது ஹேப்பன் ஆனப்போ சந்துரு சார் டைரக்டர் வந்து இந்த லைன் சொன்னப்பவே அப்போ நான் சொன்னேன், இது எப்படி பண்ணாலும் நல்லா தான் வரும் இந்த படம். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து சுந்தர், சந்துரு வந்து இதுக்கு முன்னாடி சில ஆட்ஸ் எல்லாம் அவர் சந்துரு சார் கிட்ட நான் பேசியிருக்கேன். அதுக்கு கனெக்டிங் பாயிண்ட் வந்து சுந்தர். இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்த சுந்தருக்கும், சந்துரு சாருக்கும், ப்ரொடியூசர்ஸ்க்கும், தினேஷ் கிருஷ்ணா அவருக்கு, எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கீர்த்தி மேம்க்கு. ஏன்னா இப்போ சங்கர், நம்ம பிளேட் சங்கர் ஆகட்டும், ஆகஸ்டின் ஆகட்டும், எல்லாருமே சொன்ன மாதிரி வெரி கியூட், வெரி லவ்லி, வெரி வெரி என்ன சொல்றது, ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி கான்ஃபிடென்ட் கேர்ள். ஏன்னா ஒரு ஹீரோயின், நான் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு அன்னோன் ஆக்டர், பெரிய இது கிடையாது. நான் இது வந்து என்னுடைய 35th இயர் சினிமாவில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ ஹீரோயின்ஸ் பார்த்துருக்கேன், எத்தனையோ ஆக்டர்ஸ் பார்த்துருக்கேன். இந்த ஸ்பேஸ் வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வரும்னா, இந்த சீன் இவர் எப்படி என்கிட்ட இந்த சீனை பேசலாம், இவர் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்ற அந்த இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க கீர்த்தி மேம். தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச். இட் ஒன்லி ஷோஸ் ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் யார் எது பண்ணாலும் நான் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து டெஃபினெட்லி இட் வில் பி an interesting மூவி.